கடந்த ஜூன் மாதம் போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்லைனர் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோரை ஏற்றுக்கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றது. ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுதால் திட்டமிட்டபடி வீரர்களுடன் விண்கலமானது மீண்டும் பூமிக்கு வர இயலவில்லை. த்ரஸ்டர்கள் மற்றும் ஹீலியம் கசிவால் இந்த விண்கலமானது விண்வெளியிலேயே நிலைநிறுத்தப்பட்டது. விண்வெளி வீரர்கள் போயிங் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்டார்லைனரை பழுது பார்க்கும் பணியை மேற்கொண்டிருந்தனர். இருப்பினும் பழுதானது சரியானதாக தெரியவில்லை. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா தெரிவித்திருந்தது. இதனிடையில் விண்வெளியில் இருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலத்தை வீரர்களே இல்லாமல் பூமிக்கு கொண்டுவர போயிங் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை மெக்சிகோவில் உள்ள ஒயிட் சாண்ட்ஸ் ஸ்பேஸ் துறைமுகத்தில் பாராசூட்டுகளின் உதவியால் ஸ்டார்லைனர் விண்கலம் தரையிறங்கும் என்று தெரியவந்துள்ளது. ஆளில்லாமல் ஸ்டார்லைனர் பூமிக்கு வந்தால் போயிங் நிறுவனத்திற்கு அது பின்னடைவே.